நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர்ல கமெண்ட்லயும் சரி, இந்த WhatsApp, Telegram, Instagram இதுல எல்லாத்துலயும் பார்த்தீங்கன்னா, நெறைய எல்லாரும் கேட்கிற கேள்வி என்னன்னா, மதுரையில பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸ் டிசைன் பண்றாங்க சார். அவங்க ஒரு கோவில் ஃப்ளெக்ஸா இருக்கட்டும், இல்ல ஒரு வெட்டிங் ஃப்ளெக்ஸா இருக்கட்டும், அவங்க வந்து ஒரு ஸ்கின் எஃபெக்ட் குடுக்குறாங்க. அது ரொம்ப நல்லா இருக்குது. இதே போல நம்மளும் எப்படி பண்றது அப்படிங்கிறத கேட்கிறீங்க. சரிங்களா? இந்த வீடியோல அந்த ஸ்கின் எஃபெக்ட் எப்படி பண்றது அப்படிங்கிறத பத்தி நாம பார்க்க போறோம். ஒர்க் பார்த்தீங்கன்னா, ஒரு சில இந்த பழைய படங்கள் இருக்கிறது, இந்த மாரி ஆல்பம் ஒர்க் ஏதாட்டும் இருந்தா குடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஒரு சில நண்பர்கள் குடுத்திருந்தீங்க. உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி. இன்னும் ஒர்க் இருக்கிறவங்க குடுங்க. கொஞ்சம் டைம் குடுத்தீங்கன்னா, நான் நல்லபடியா பண்ணி உங்களுக்கு குடுத்துருவேன். சரிங்களா? சரி. இப்போ இதில பார்த்தீங்கன்னா, சாம்பிளுக்கு ஒரு பிக்சர் காட்டுறேன். அ இது பார்த்தீங்கன்னா, ஒரிஜினல் படம். கேமரால ஷூட் பண்ணது. இது பார்த்தீங்கன்னா, அந்த எஃபெக்ட் ஸ்கின்னோட எஃபெக்ட்ட நான் வந்து குடுத்து வச்சிருக்கேன். இந்த எஃபெக்ட்ட நாம எப்படி கொண்டு வரது அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்ப இது வந்து கேமரால எடுத்த படம். எல்லாருமே பார்த்தீங்கன்னா என்ன பண்றாங்கன்னா, இப்போ ஒரு படம் யாராட்டும் எடிட் பண்ணி போட்டுருந்தாங்கன்னா, இதே போல வேணும் சார். லைட்டிங் எல்லாம் இந்த மாரி இருக்கு. அதாவது இப்போ ஃப்ளெக்ஸ இப்போ நான் ஒர்க் பண்ணி வச்சிருக்க ஃப்ளெக்ஸ பாருங்க உங்களுக்கு. இதிலே பார்த்தீங்கன்னா, இதில இருக்க பிக்சர்ஸ பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாமே மொபைல்ல எடுத்த பிக்சர். இந்த பிக்சருக்கு பாருங்க லைட்டிங் இந்த பக்கத்தில கம்மியா இருக்கு. இந்த பிக்சருக்கு பாருங்க, இது வெயில்ல நின்னு எடுத்திருக்காரு. அவரு கண்கள்ல டார்க் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா, ஒரு கேமரால எடுத்தது. லைட் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா ஃபில் ஆயிருக்கு. இந்த மாரி ஒரு படமும் வேற மாரி இருக்கு. ஆனா, அ ஒரு சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்டுடியோல எடுத்த பிக்சர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸ்டுடியோல லைட் வச்சு எடுத்த பிக்சர்ஸ ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அத பார்த்துட்டு எல்லாரும் என்ன சொல்றாங்க, "சார் இதே போல லைட்டிங் நம்ம எப்படி குடுக்குறது? எந்த மாரி பண்றதுன்னு?" சொல்லி கேட்கிறீங்க. அதாவது அது எடுக்கும்போதே லைட்டிங் வச்சு எடுக்கிறது. சைடுல இருந்து ஒரு லைட் ஃபில் பண்ணி எடுப்பாங்க. அந்த மாரி எடுத்தா மட்டும் தான் அந்த மாரி நம்மளுக்கு லுக் வரும். சரிங்களா? அதே லுக்க நம்ம இந்த படத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னா, அது கொஞ்சம் ரிஸ்க் தான். சரிங்களா? இப்போ அ இந்த படத்த நாம திரும்பவும் ஒர்க் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த படத்த வந்து சாம்பிளுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு என்னலாம் குடுத்துருக்கேன்ட்டு. ஸ்கின்னு இத வந்து ஸ்மட்ச் பண்ணியிருக்கேன். நல்லா பொறுமையா பாருங்க. ஸ்கின்ன ஸ்மட்ச் பண்ணியிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு எஃபெக்ட் வந்து இதில வந்து ஃபில்டர் எஃபெக்ட், டோபாஸ் ஃபில்டர் எஃபெக்ட்ட நான் குடுத்துருக்கேன். இவ்வளோ தான் நான் பண்ணியிருக்கேன். இப்போ இதே பிக்சர் நாம என்ன பண்ணலாம், இந்த பிக்சர் எடுத்துக்கலாம். சரிங்களா? இந்த பிக்சர ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த பிக்சர இப்ப என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், சின்ன கரெக்ஷன் கொஞ்சம் பிரைட் பண்ணிக்கலாம். அ பிக்சர் பார்த்தீங்கன்னா, ரொம்ப டார்க்கா இருக்கு. சரிங்களா? இன்னும் கூட கொஞ்சம் ஒரு கரெக்ஷன் கர்வ்ஸ் அப்ளை பண்ணி, நமக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏத்த மாரி கரெக்ஷன். அ குயிக் மாஸ்க் அப்ளை பண்றேன். ஃபேஸ்ல பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன கரெக்ஷன். ஸோ, இப்போ பிக்சர வந்து கரெக்ஷன் பண்ணியாச்சு. சரிங்களா? இப்போ இத வந்து ஒரு டூப்ளிகேட் காப்பி நம்ம எடுத்துக்க போறோம். கண்ட்ரோல் ஜே குடுத்தா ஒரு டூப்ளிகேட் காப்பி வந்துரும். டூப்ளிகேட் காப்பி எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், ஃபில்டர் போறோம். ஃபில்டர்ல டோபாஸ் லேப். இதில என்ன எஃபெக்ட் போடுறது அப்படிங்கிறது எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, ஒரு குழப்பமாவே இருக்கும். இப்போ இதில உதாரணத்துக்கு நம்ம எல்லாருமே அட்ஜஸ்ட் 5ங்கிறத பயன்படுத்துவோம். இப்போ இந்த DDL3ங்கிறது நான் வரேன். அதாவது இதில வந்து நெறைய ஃபில்டர்ஸ் இருக்குது. அதாவது உள்ள போய் நாம ஒண்ணு ஒண்ணா கிளிக் பண்ணி பார்த்தா மட்டும் தான் நம்மளுக்கு தெரியும். சரிங்களா? இப்ப பார்த்தீங்கன்னா, நான் வந்து அ டீடெயில் 3ங்கிறத ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். இதிலயே பார்த்தீங்கன்னா, சைட்ல லிஸ்ட் குடுத்துருப்பாங்க. இது ஸ்மூத் கலெக்ஷன், இது பார்த்தீங்கன்னா டிடிஎல் கலெக்ஷன் இந்த மாரி ஹைலைட் டிடிஎல், ஷேடோ டிடிஎல் இந்த மாரி நெறைய குடுத்துருப்பாங்க. ஷேடோ டிடிஎல்னா உங்களுக்கு ஷேடோல இருந்து டிடிஎல் இருக்கும். ஹைலைட்னா ஹைலைட்ல இருந்து டிடிஎல் இருக்கும். சரிங்களா? இப்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நான் வந்து கிரியேட்டிவ் டிடிஎல்னு குடுத்துருக்கேன். இந்த இடத்துல பிக்சர கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன். இங்க பாருங்க. இது ஒரிஜினல், இது எடிட்டிங். நம்மளுக்கு இந்த ஹேர்லாம் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா, நல்லா டீடெயில் கிடைக்குதுங்களா? இந்த மாரி நெறைய இருக்கு. சரிங்களா? கீழ ஸ்டைலிஷ் டீடெயில் அப்படிங்கிறது போனீங்கன்னா, அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒண்ணொண்ணு ஒரு வித்தியாசமா இருக்கும். நீங்க வந்து ஒண்ணொண்ணா அப்ளை பண்ணி பார்த்தா மட்டும் தான் தெரியும். சரிங்களா? ஒரு எஃபெக்ட் இப்ப அப்ளை பண்ணி பார்த்துட்டு, உங்களுக்கு இந்த எஃபெக்ட் நல்லா இருக்கு அப்படின்னா, நீங்க என்ன பண்ணலாம்? அந்த எஃபெக்ட்ட நீங்க வந்து உங்களுக்கு பயன்படுத்திக்கலாம். இது உள்ளேயே போய் பார்க்காம நாம வந்து இந்த எஃபெக்ட் வரணும் அப்படின்னு சொன்னோம்னா, அது கண்டிப்பா வராது. இப்ப இதுல பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த டீடெயில் அப்படிங்கிறது நல்லா இருக்கு. இன்னும் டீடெயில் வேணும்னா நம்ம என்ன பண்ணலாம்? இங்க வந்து பூஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா தேவைக்கு ஏத்த மாரி பூஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டீடெயில்ங்கிறத வச்சுட்டு ஓகேங்கிறத குடுக்குறேன். இப்ப பாருங்க, எனக்கு டீடெயில் மட்டும் பார்த்தீங்கன்னா, என்ஹான்ஸ் ஆயிருக்கு. சரிங்களா? சரி. இப்ப இதுல டீடெயில் போட்டிருக்கேன்னா, இப்ப என்ன பண்றேன், திரும்ப ஃபில்டர் போயிட்டு இதுல என்ன பண்றேன், இந்த இடத்துல அ இந்த அட்ஜஸ்ட் 5 போடலாம். இல்லன்னா கிளாரிட்டி கூட போடலாம். கிளாரிட்டி உள்ளயுமே நெறைய ஃபில்டர்ஸ் இருக்குது. சரிங்களா? நம்ம வந்து இந்த அட்ஜஸ்ட் 5 மட்டும் தான் யூஸ் பண்ணணும் அப்டின்லாம் இல்ல. இதுல நெறைய இருக்குது. நாம தேவைக்கு ஏத்த மாரி பயன்படுத்தி பார்த்துக்கலாம். இப்ப இந்த பிரிக் பில்டிங் அப்படிங்கிறத குடுக்கையும் பாருங்க. நம்ம பிக்சர் வந்து எந்த மாரி மாறுது அப்டின்ட்டு. இங்க பாருங்க. இது ஒரிஜினல், இது எடிட்டிங். இந்த மாரி நம்ம எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா, நெறைய பயன்படுத்திக்கலாம். இப்ப நான் என்ன பண்றேன், இதிலயே வந்து நான் என்ன பண்றேன்,
டோபாஸே நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஃபில்டர் போறேன். டோபாஸ் இதில பார்த்தீங்கன்னா, அட்ஜஸ்ட் 5 நான் பயன்படுத்திக்க போறேன். அட்ஜஸ்ட் 5 நான் என்ன பண்றேன், உள்ள போறேன். இதில வந்து கிளாரிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த கிளாரிட்டிய குடுக்க நம்மளுக்கு என்ன பண்ணும், இந்த மாரி நம்மளுக்கு வரும். இதிலே நெறைய இருக்குது. நம்ம குடுக்க நம்மளுக்கு என்ன பண்ணும்னா, வேல்யூ வந்து அதிகமாகும். இப்ப எனக்கு இந்த கிளாரிட்டி என்கிறது ஓகே. அப்போ நான் ஓகே அப்படிங்கிறத குடுத்துக்கிறேன். ஸோ, இப்ப கிளாரிட்டிங்கிறத ஓகே குடுத்துட்டேன். இப்ப என்ன பண்றேன், ஒரு நியூ லேயர் கிரியேட் பண்றேன். இந்த மிக்சர் பிரஷ் அப்படின்னு ஒரு பிரஷ் இருக்கு. சரிங்களா? இந்த மிக்சர் பிரஷ் அப்படிங்கிறத நான் இப்ப என்ன பண்றேன், இதில செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த பிரஷ்ஷ. செலக்ட் பண்ணிட்டு டாப்ல வேல்யூ பாருங்க. அ குறைச்சு வச்சிருக்கேன் எல்லாத்தையும். நீங்களும் உங்களுக்கு ஏத்த மாரி வச்சுக்கலாம். இல்ல இந்த வேல்யூஸ் கூட நீங்க என்ன பண்ணலாம், வச்சுக்கலாம். முக்கியமானது இந்த சிம்பிள் ஆல் லேயர் அப்படிங்கிறத டிக் பண்ணிக்கிடுங்க. ஸோ, அதுக்கப்புறம் இந்த பிரஷ் இந்த இடத்துல இந்த நல்லா கவனமா பாருங்க. இந்த இடத்துல இது கிளிக்ல இருந்தா அந்த கிளிக்க எடுத்து விடுங்க. உங்களுக்கு இந்த மாரி பேட்டர்ன் தெரியும். ஸோ, இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த பிரஷ் எல்லாத்தையும் நம்ம வந்து செட்டிங்ஸ் எல்லாம் வச்சாச்சு. வச்சதுக்கப்புறம் இப்ப ஸ்மட்சிங் பண்ண போறோம். இப்ப பார்த்தீங்கன்னா, ஸ்கின்ன பார்க்கறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப ஒரு மாரி பிளாக்கா இருக்கிற ஒரு வித்தியாசமா இருக்குது. பட் நம்ம ஸ்மட்ச் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு சரியாயிடும். இப்ப ஸ்மட்சிங் பண்ணும்போது என்ன பண்ணலாம்? ஸ்மட்ச் வந்து நம்ம எப்படி பண்றது அப்படின்னா, ஒண்ணும் இல்ல. நார்மலா நீங்க வந்து அப்படி பெயிண்ட் பண்ணா போதும். உங்களுக்கு அழகான பார்த்தீங்கன்னா, ஸ்மட்சிங் கிடைக்கும். ஆனா, நீங்க வந்து இத எப்படி பண்ணணும்னா, நம்ம டிஜிட்டல் பெயிண்டிங்ல கிளிக் பண்ணி எடுத்து வைப்போம் பார்த்தீங்களா? ஒரு பக்கம் கிளிக் பண்ணி இப்படி ஷேக் பண்ணிட்டு, அடுத்து கிளிக் பண்ணி ஷேக் பண்ணணும். திரும்ப கிளிக் பண்ணி ஷேக் பண்ணணும். இந்த மாரி நீங்க என்ன பண்ணணும்? கிளிக் பண்ணி ஷேக் பண்ணீங்கன்னா மட்டும் தான் உங்களுக்கு நல்ல ஸ்மட்சிங் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். சரிங்களா? இப்போ இந்த பிரஷ் பார்த்தீங்கன்னா, CS6ல இருந்து இருக்கும்னு நெனைக்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா, CS6 தான் இப்ப பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். ச CS3ல இருக்கான்னு தெரியல. சரிங்களா? ஒருவேள CS4, CS5லலாம் இருந்துச்சு அப்படின்னா, நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. பார்க்குறவங்களுக்கு அது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, உதவியா இருக்கும். சரிங்களா? இப்போ நார்மலா நான் என்ன பண்றேன், டிராக் அண்ட் டிராப் மட்டும் தான். ஒரு கிளிக் பண்றேன், 2 ஷேக். ஆனா, இந்த கிளிக் பண்ணி ஷேக் பண்றது நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த கலருக்கு ஏத்த மாரி பண்ணணும். சரிங்களா? இப்ப இதுல ஒரு கலர் இருக்குன்னா, அந்த கலர்ல மட்டும் அப்படியே பெயிண்ட் பண்ணி விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். நான் மவுஸ வந்து லெஃப்ட் கிளிக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு வந்து அந்த ஸ்மட்சிங் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். சரிங்களா? ஸ்மட்சிங் பண்ணி பழகியிருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்துடும். அ சில பேர் வந்து இப்ப புதுசா பண்ணுவாங்க. அப்ப புதுசா பண்ணும்போது அவங்களுக்கு என்ன ஆகும்னா, இந்த மாரி கிளிக் பண்ணி ட்ராக் பண்றது வராது. சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா, இந்த எஃபெக்ட் வரலன்னு சொல்லுவீங்க. பட் நம்ம என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் ட்ரெய்னிங் எடுக்கணும். ஒரு புதுசா ஒரு விஷயத்த கத்துக்கிறோம்னா, ஃபர்ஸ்ட்டு வராது. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அத பழக தான் நம்மளுக்கு என்ன பண்ணும்னா, அந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா கத்துக்க முடியும். சரிங்களா? தேவையான இடத்துல நீங்க என்ன பண்ணலாம், பிரஷ்ஷ பெருசு பண்ணிட்டு கூட என்ன பண்ணலாம், இந்த மாரி பெயிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணி வச்சிருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த 12ன்னு வச்சிருக்கேன் பார்த்தீங்களா? இத இன்னும் இன்கிரீஸ் பண்ணோம்னா, நம்மளுக்கு அதிகமாகும். பட் எனக்கு வந்து நான் பொறுமையா பண்ணா தான் எனக்கு வந்து அந்த ஸ்கின் வந்து கரெக்ட்டா அந்த எஃபெக்ட்ட கொண்டு வர முடியும். நான் வந்து ஸ்மட்ச் வந்து அதிகமா வச்சிருந்தேன்னா, என்னால பண்ண முடியாது. அதனால என்ன பண்ணிட்டேன், எனக்கு ஏத்த மாரி அந்த வேல்யூஸ் வந்து அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணி வச்சிருக்கேன். சரிங்களா? உங்களுக்கு நீங்க ஸ்பீடா பண்ணுவீங்க அப்டின்னா, நீங்க வேல்யூஸ கொஞ்சம் அத கூட இன்கிரீஸ் கூட பண்ணிக்கலாம். சரிங்களா? இங்க பாருங்க. இந்த ஸ்கின் எஃபெக்ட் எப்படி கிடைச்சிருக்குன்னு பாருங்க. நல்லா இருக்குங்களா? இவ்வளோதான். சிம்பிளா பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த ஸ்கின்னோட எஃபெக்ட்ட குடுத்துறலாம். அதுமாரி இந்த எமைகள்லயும் நம்ம என்ன பண்ணணும்னா, ஸ்கின் இருக்க இடத்துல மட்டும் நல்லா பார்த்தீங்கன்னா, பெயிண்ட் பண்ணிக்கணும். இப்ப இது வந்து ஒரு கேமரால எடுத்த படம். சரிங்களா? அந்த மாரி கேமரால எடுத்த படங்களுக்கு இந்த மாரி நம்ம ஒரு ஒர்க் பண்றோம்னா, அது நல்லா ஒர்த்தா இருக்கும். ஏன்னா, எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா, நல்லா நம்மளுக்கு தெரியும். இதே ஒரு மொபைல்ல எடுத்த ஒரு லோ குவாலிட்டி படம் அப்டின்னா, கொஞ்சம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி எஃபெக்ட்லாம் கிடைக்காது. அது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஒரு வித்தியாசமா தெரியும். சரிங்களா? நல்லா அப்படியே பார்த்தீங்கன்னா, ஸ்மட்ச் பண்ணுங்க. நம்ம பெயிண்ட் பண்ணா போதும். இந்த மிக்ஸர் பிரஷ்ங்கிறது ரொம்ப சூப்பரான ஒரு பிரஷ். இந்த பிரஷ்ஷ வச்சுட்டு நம்ம அப்படியே பார்த்தீங்கன்னா, பெயிண்ட் பண்ணா போதும். ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும்? ஸ்கின் ஸ்மூத் ஆகும். ஆனால் நீங்க மேல நான் குடுத்துருக்கேன் பார்த்தீங்களா? இந்த இடத்துல செட்டிங்ஸ நான் மாத்தி வச்சிருக்கேன் பாருங்க. இந்த வேல்யூஸு, இந்த ஆப்ஷனு, இந்த மாரி நீங்க வச்சா மட்டும் தான் உங்களுக்கு வரும். எதுக்காக நியூ லேயர் போட்டேன்னு வச்சுக்கங்களேன், சப்போஸ் நம்ம தப்பா பண்ணிட்டோம்னா, இத அழிச்சுட்டு மறுபடியும் இது பண்ணிக்கலாம். சரிங்களா? நியூ லேயர் போட்டுட்டு இந்த சிம்பிள் ஆல் லேயர் நம்ம டிக் பண்ணலன்னா, கண்டிப்பா நம்மளுக்கு அது வேலை செய்யாது. இந்த நியூ லேயர் போட்டு பண்றதுக்கான காரணம் என்னன்னா, சப்போஸ் நம்ம ஸ்மெட்ச் வந்து கொஞ்சம் ஒரு இடத்துல கொஞ்சம் தப்பா பண்ணிட்டோம். இந்த இடத்துல வந்து ரிவர்ஸ் வரணும்னா, நம்மளால ஒரு குறிப்பிட்ட அளவு தான் ரிவர்ஸ் வர முடியும். நம்மளால ஃபுல் பேஜ் வந்து ரிவர்ஸ் வர முடியாது. அதனால என்ன பண்ணிட்டேன், நான் ஒரு நியூ லேயர் போட்டிருக்கேன். எனக்கு தேவைன்னா நான் என்ன பண்ணுவேன், எரேசர் டூல் எடுத்து இத எரேஸ் பண்ணிட்டு, திரும்ப நான் வந்து ஸ்மட்சிங் பண்ணிக்கலாம். சும்மா அப்படியே பெயிண்ட் பண்ணாலே போதும். ஸ்கின் வந்து நம்மளுக்கு அழகா பார்த்தீங்கன்னா, ஸ்மூத் ஆயிடும். சரிங்களா? ஆனா, நீங்க ஸ்மெட்ச் பண்ணும்போது உங்களுடைய அந்த பிக்சர்ல உங்க முக ஷேப் இருக்கு பார்த்தீங்களா? படத்துல இருக்கக்கூடிய ஷேப்.
இந்த ஷேப் எதுவும் மாறிடக்கூடாது. மாறாத அளவுக்கு நீங்க வந்து ஸ்மட்சிங் பண்ணணும். நார்மலா நான் வந்து அப்படியே கிளிக் பண்ணி ட்ராக் மட்டும் தான் பண்றேன். எனக்கு நல்லா பார்த்தீங்கன்னா ஸ்மட்ச் ஆகுது. இதுக்கே பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 4, 5 தடவ ட்ரெய்னிங் எடுத்துட்டு தான் இந்த மாரி உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? ஏன்னா நானும் புதுசா பண்றேன். இது வந்து கொஞ்ச நாளா அப்ப பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் புதுசு தான் இது. நானும் அதுக்காக பார்த்தீங்கன்னா, நல்லா ட்ரெய்னிங் எடுத்துட்டு தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வீடியோல பார்த்தீங்கன்னா சொல்லிக் குடுக்குறேன். சரிங்களா? நான் எடுத்த உடனே எனக்கு நல்லா வருது அப்படின்னு நான் சொல்லல. எனக்கும் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சொதப்புனுச்சு. நானும் அதுக்கு பிறகு நல்லா என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு, நல்லா நான் வந்து இந்த மாரி ஸ்மெட்ச் பண்ணி பழகிட்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்லிக் குடுக்குறேன். அதனால தான் என்னால கொஞ்சம் நல்லபடியா இதில பண்ண முடியுது. நானும் பார்த்தீங்கன்னா, இப்ப எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா, எதுவுமே தெரியாத இப்போ இந்த பிரஷ்ஷ பத்தி சரியா தெரியாது அப்படின்னு வச்சுக்கங்களேன். நான் டக்குன்னு எடுத்த உடனே இது இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்கன்னு சொல்றேன்னா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புரியாது. ஏன்னா நானும் பார்த்தீங்கன்னா புதுசா நான் வந்து டக்குன்னு இத பண்ணுங்க, அத பண்ணுங்கன்னு சொன்னா புரியாது. நான் கொஞ்சம் அத பார்த்து எப்படி பண்ணுனா நல்லா இருக்கு அப்படிங்கிறத பழகிட்டு சொன்னா மட்டும் தான் உங்களுக்கு புரியும். சரிங்களா? அதனால தான் நான் வந்து ட்ரெய்னிங் எடுத்துட்டு தான் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சொல்லிக் குடுக்குறேன். இப்போ இந்த வீடியோன்னு இல்ல, நான் போடுற வீடியோஸ் பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் என்னுடைய அ வீடியோஸ் எல்லாத்துக்குமே நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னா, கண்டிப்பா அத வந்து உட்காந்து இந்த மாரி எப்படி பண்ணா நல்லாருக்கு, எளிமையா பண்றது எப்படி அப்படிங்கிறத பார்த்து பொறுமையா ட்ரெய்னிங் எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சொல்லிக் குடுக்குறேன். சரிங்களா? நம்ம அப்படி சொன்னா மட்டும் தான் உங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா புரியும். அ நார்மலா நம்ம வந்து ஒரு வீடியோ வந்து சும்மா நம்ம பாட்டுக்கு நம்ம ஒர்க் பண்றோம். நமக்கு ஏத்த மாரி நம்ம வந்து டக்குன்னு இத இப்படி பண்ணுங்க, அத அப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போனோம்னா, பார்க்குறவங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தா புரியாது. அப்ப நம்ம தெளிவா புரியணும்னா, அதுக்கு ஏத்த மாரி நம்ம புரிய வைக்கிறதுக்கு, நம்மளும் கொஞ்சம் ட்ரெய்னிங் எடுத்தா மட்டும் தான் கண்டிப்பா முடியும். சரிங்களா? இப்போ இந்த மாரி நான் வந்து இப்போ ஸ்மட்ச் பண்ணிட்டேன். இப்போ நீங்க வந்து ஒருத்தர் ஸ்மட்ச் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வீடியோ பார்த்து நம்ம சப்ஸ்கிரைபர்ல ஒருத்தர் ஸ்மட்ச் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன், என் பிக்சர் வந்து வேற. இப்ப நான் வச்சிருக்க பிக்சர் வந்து வேற. அவரு வந்து ஒரு வேற பிக்சர் வச்சிருக்காரு. இப்போ வரலன்னு வச்சுக்கோங்களேன், கமெண்ட்ல சொல்லுவாரு. அப்போ "சார் எனக்கு இந்த மாரி ஸ்மட்ச் பண்ணேன் சார் வரல" அப்படின்ட்டு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம பொறுமையா இருக்கணும். கொஞ்சம் பொறுமையா நீங்க என்ன பண்ணணும்னா, யோசிக்கணும். நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? என்ன மிஸ்டேக் நம்ம பண்ணியிருக்கோம்? இப்ப நம்மளுக்கு ஸ்மட்ச் வரல. ஸ்மட்ச் வரலன்னா, நம்ம மேல பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் கரெக்ட்டா வச்சிருக்கோமா? மேல வந்து டாப்ல செட்டிங் கரெக்ட்டா வச்சிருக்கோமா? அப்படின்னு செக் பண்ணணும். நியூ லேயர் கிரியேட் பண்ணியிருக்கோமா? சிம்பிளா லேயர் டிக் பண்ணியிருக்கோமா? எல்லாம் பண்ணியும் வரல அப்படின்னா, நீங்க கண்டிப்பா எனக்கு கால் பண்ணுங்க. நான் உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அத கண்டிப்பா சொல்லிடுவேன். ஏன்னா, நெறைய பேர் ஃபோட்டோ எடுத்து போடுறபோது நம்ம சப்ஸ்கிரைபர்ல நெறைய பேர் ஃபோட்டோ எடுத்து போடுறாங்க. அந்த ஃபோட்டோ எடுத்து போடையுமே அவங்க பிக்சர வச்சு நான் கண்டுபிடிச்சுருவேன். இதுல என்ன மிஸ்டேக் நீங்க பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அத அவங்க சரி பண்ணிப்பாங்க. அதனால நம்மளுக்கு வந்து ஒரு எடிட்டிங் பண்றோம் அப்படின்னா, கண்டிப்பா பொறுமைங்கிறது ரொம்ப முக்கியம். சரிங்களா? இப்ப பாருங்க, அழகா ஸ்மெட்ச் பண்ணியாச்சு. இப்ப கழுத்து பகுதி மட்டும் தான் இருக்கு. இப்ப இதையுமே நம்ம என்ன பண்ணலாம்? ஸ்மெட்ச் பண்ணிறலாம். சும்மா அப்படியே பார்த்தீங்கன்னா, ஒரு கிளிக் பண்ணி 2 ட்ராக் பண்ணா போதும். ஸ்மெட்ச் வந்துரும் நம்மளுக்கு. இந்த மிக்ஸர் பிரஷ் வச்சு ஸ்மெட்ச் பண்றது ரொம்பவே சூப்பரா இருக்கும். சரிங்களா? ஏன்னா, நம்மளுக்கு ஸ்மெட்ச் டூல் வச்சு பண்றத விட, இது ரொம்ப சூப்பரா பண்ணி குடுக்கும். ஸ்மெட்ச் டூல் கூட நம்மளுக்கு வந்து உடனே பழகாது. ஸ்மெட்ச் டூல் வச்சு பண்றது வந்து கொஞ்சம் நம்மளுக்கு வந்து ஒரு சவாலா தான் இருக்கும். ஏன்னா, அதில நம்ம ட்ரெய்னிங் நெறைய எடுத்திருந்தா மட்டும் தான் நம்மளுக்கு வந்து ஸ்மெட்ச் டூல் வந்து பழகும். ஆனா, இந்த மிக்ஸர் பிரஷ் வந்து அப்படி இல்ல. நீங்க வந்து ஒரு பிகினரா இருந்தா கூட, நீங்க இந்த மாரி செட்டிங்ஸ வந்து சேஞ்ச் பண்ணிட்டு பண்றீங்கன்னா, உங்களுக்கு வந்து அழகா பார்த்தீங்கன்னா, அது கை குடுக்கும். சரிங்களா? இப்போ என்னுடைய ஸ்மெட்சிங் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஃபினிஷிங் பண்ண போறேன். இந்த இடத்தெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணணும். சரிங்களா? இது நம்ம வந்து நியூ லேயர் போட்டிருக்கனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. தேவையில்லன்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம், எரேஸ் பண்ணிக்கலாம். தேவையான இடத்துல பிரஷ்ஷ சின்னது பண்ணிக்கிடுங்க, பெருசு பண்ணிக்கிடுங்க. பிரஷ் சைஸ சின்னது பண்றதுக்கும், பெருசு பண்றதுக்கும் 2 ஷார்ட்கட் இருக்கு. ஒண்ணு நீங்க கீபோர்ட்ல ஓப்பன், குளோஸ் பிராக்கெட் ஓபி பட்டனுக்கு அடுத்து இருக்கும். இன்னொன்னு ஆல்ட் பட்டன் மவுஸ்ல ரைட் கிளிக் இந்த சைடு ட்ராக் பண்ணா பெருசாவும். ரைட் கிளிக் பண்ணி இந்த சைடு ஆல்ட் அழுத்தி பிடிச்சுட்டு, இந்த பக்கம் லெஃப்ட் சைடு ட்ராக் பண்ணா சின்னதாவும், ரைட் சைடு ட்ராக் பண்ணா பெருசாவும். இது மூலமா நீங்க உங்களுக்கு எந்த மாரி உங்களுக்கு தேவையோ அதுக்கேத்த மாரி பிரஷ்ஷ மவுஸ்ல வச்சு நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியும். சரிங்களா? டன். இப்போ என்னுடைய பிக்சர பாருங்க. ரொம்ப அழகா பார்த்தீங்கன்னா, நான் ஸ்மெட்ச் பண்ணிட்டேன். இங்க பட்டிருக்குன்னா, இத என்ன பண்ணலாம்? எரேஸ் எடுக்கணும். சின்னதா ஒரு எரேசிங். இங்க பாருங்களேன். அந்த இடத்துல எரேசிங். அவ்வளோதான். ஓகே. இந்த இடத்துலயும் நம்ம என்ன பண்ணலாம்? சின்னதா ஒரு எரேசிங். இப்ப பாருங்க, நம்மளுக்கு ரொம்பவே அழகா பார்த்தீங்கன்னா, ஸ்மெட்சிங் கிடைச்சிருச்சு. பட் இது இன்னுமே பத்தல. எனக்கு இது இன்னும் வேணும். ஸ்மெட்சிங் இன்னும் கொஞ்சம் வேணும்னா, இத நீங்க என்ன பண்ணலாம்? இதோட எஃபெக்ட்ட கொஞ்சம் மாத்தணும் அப்டின்னா என்ன பண்ணலாம்? மாத்தலாம். ஃபேஸ்ல நம்ம இந்த மாரி கிளிக் பண்ணியிருக்கோமா? இத கிளிக் பண்ணிட்டு ஃபில்டர் போயிட்டு, இதுல என்ன பண்றோம்? அட்ஜஸ்ட் 5 போறோம். இதுலயும் நீங்க என்ன பண்ணலாம்? கிளாரிட்டி குடுக்கலாம். ஆனா கிளாரிட்டி ரொம்ப அதிகமா இருக்கு அப்டின்னா, நீங்க என்ன பண்ணலாம்? கொஞ்சம் ஸ்ட்ரென்த்த வந்து கம்மி பண்ணிட்டு ஓகே குடுத்துக்கலாம். இப்ப பாருங்க, இன்னும் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அந்த ஸ்கின் வந்து பெட்டரா இருக்கு. பட் எனக்கு நான் ஸ்மெட்ச் பண்ணதே நல்லா தான் இருக்கு. சரிங்களா? ஸ்மெட்ச் பண்ணதே நான் வச்சுக்கிறேன். இப்போ இந்த அவுட்டர்ல பின்னாடி இருக்கு பார்த்தீங்களா? இந்த லேயர். இந்த லேயர்ல இன்னுமே இந்த ஹேர் எல்லாருமே கேட்கறது, ஹேர் பார்த்தீங்கன்னா,
நல்லா பார்த்தீங்கன்னா, லைட்டிங் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு சார். நெறைய லைட்டிங்கா இருக்குன்னு கேட்பீங்க. அதுக்கு என்ன பண்ணலான்னா, இந்த லேயர செலக்ட் பண்ணுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இமேஜ் போங்க. இதில அட்ஜஸ்ட்மென்ட். இதில பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஷேடோ அண்ட் ஹைலைட் அப்படின்னு இருக்கும். இந்த ஆப்ஷன ஒரு கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணயும் ஆட்டோமேட்டிக்கா உங்க ஹேர வந்து இது பண்ணி குடுக்கும். ஆனா, எனக்கு இது இவ்வளோ வேணாம். கொஞ்சம் கம்மி பண்ணணும்னா, இந்த அமவுண்ட்ன்னு இருக்கிறத நீங்க என்ன பண்ணுங்க, இந்த மாரி கம்மி பண்ணுங்க. இந்த மாரி கொஞ்சமா கம்மி பண்ணும்போது, உங்களுக்கு இந்த டோனிங் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். எனக்கு இன்னுமே பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணணும். நான் வந்து ஒரு 5, ஒரு 6% வச்சுக்கிறேன் அப்படின்னா, வச்சுட்டு ஓகே குடுத்துக்கலாம். இப்ப பாருங்க, இப்படி இருந்த ஹேர் இப்படி மாறிடுச்சு. எனக்கு டோனிங் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சூப்பரா வந்துருச்சு. இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் இப்போ நம்ம ஒரு தடவ பண்ணியிருக்கோமா, இதே போல நீங்க ஒரு 5, 6 தடவ பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு பழகிடும். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணலாம், குயிக்கா பார்த்தீங்கன்னா, இந்த மாரி உங்களுக்கு வர பிக்சர்ஸ நீங்க எடிட்டிங் பண்ணிக்கலாம். முக்கியமா கப்புள் பிக்சர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த கப்புள் பிக்சர்ஸ் அவங்க பிக்சர்ஸ பண்ணும்போது, இந்த மாரி டோனிங் எஃபெக்ட் குடுத்தீங்கன்னா, பார்க்கறதுக்கு ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா இருக்கும். சரிங்களா? இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் மொபைல்ல எடுத்த படம். இந்த படத்தெல்லாம் பாருங்க. இதெல்லாம் மொபைல்ல எடுத்த படம். நம்மளுக்கு வந்து படம் எவ்வளோ குவாலிட்டியா இருக்கோ, அதுக்கு ஏத்த மாரி நம்ம வந்து இந்த ஸ்மட்சிங் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அமையும். சரிங்களா? இது கேமரால எடுத்த படம். அதனால நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, பார்க்கறதுக்கு அந்த எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே நல்லா வந்திருக்கு. இங்க பாருங்களேன், இதுலயுமே அந்த எஃபெக்ட் தான் போட்டிருக்கேன். இங்க பாருங்க. ஸ்மட்ச் பண்ணி வச்சிருக்கேனா, இவ்வளோதான். இந்த ஃபேஸ மட்டும் ஸ்மட்ச் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த ஷாட்லலாம் அந்த எஃபெக்ட் வந்து அப்ளை ஆயிடும். இப்போ கூட நம்ம டெலிகிராம் சேனல்ல கூட இப்போ கடைசியா பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் போட்டிருந்தாரு. இதே போல ஷாட் தான் போட்டிருப்பாரு. இந்த ஃபேஸ் எஃபெக்ட் போட்டிருந்தாரு. டோபஸ்ல பண்ணேன்னு சொல்லியிருந்தாரு. ஆனா, அவரு இந்த மாரி பண்ணாரு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நான் பண்ற மெத்தட உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இதுக்கு முன்னாலே ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதுல ஒரு டிஃபரெண்ட்டா பண்ணியிருப்போம். அது வந்து பழக பழக தான் நம்மளுக்கு வந்து இம்ப்ரூவ்மென்ட் வரும். சரிங்களா? நான் இந்த மாரி எடிட்டிங் பண்ணும்போது எனக்கு தோணுச்சு. அந்த மாரிலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி மிக்ஸர் பிரஷ்ஷ வச்சு ஸ்மட்ச் பண்ணா நல்லாருக்கு. இந்த மாரி பண்ணா நல்லாருக்கு. இதையும் நம்ம வந்து ஒரு வீடியோ போடலாங்கிறத நான் வந்து உங்களுக்கு சொல்லிக்கிறேன். சரிங்களா? இந்த பிக்சர பொறுத்தவரைக்கும் ஸ்மட்ச் வந்து நல்லா பண்ணல. சரிங்களா? சும்மா ஒரு குறிப்பிட்டு மட்டும் பண்ணுனேன். இந்த கண்களுக்கு இடையிலலாம் நான் வந்து பண்ணல. பண்ணியிருந்தா நல்லாருக்கும். ஆனா இந்த பிக்சர் பாருங்க, எல்லா பக்கமும் நான் நல்லா பண்ணிட்டேன். அதனால எனக்கு பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. சரிங்களா? கலரிங் கூட நீங்க என்ன பண்ணலான்னா, இந்த ஷேடோ இடத்துலலாம் நீங்க என்ன பண்ணுங்க, நல்லா ஒரு கலர வந்து அப்ளை பண்ணுங்க. கலர் கரெக்ஷன் நல்லா பண்ணுங்க. பண்ணீங்கன்னா, உங்க படம் பார்த்தீங்கன்னா, பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லாருக்கும். சரிங்களா? ஓகே ஃபிரெண்ட்ஸ்.